ஹலோ, நான் உங்கள் டாக்டர் பிரேமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்ட்ராங்கராக கொண்டு போகுது, எப்படி அழகாக கொண்டு போகலான்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்துட்டு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இது ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்குன்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம பெண்கள், அதாவது வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சக்தி இருக்குது. எல்லா டேட்ஸையுமே வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் இந்த கலர் ஷர்ட்டில் இத்தனை மணிக்கு இப்படி வந்தீங்கன்றதை சொல்லுவாங்க. அதே ஒரு ஆண்களில் கேட்கும் போது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதில் வந்து என்னென்னா பிரச்சனை ஆரம்பிக்கும் வீட்டில். நீங்கள் வந்து உனக்கு என் மேலே அன்பு இல்லாதனால தான் இதெல்லாம் ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக அப்படி இல்லை, ஆண்களுக்கும் அன்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரக்சரலி பில்டப் கிடையாது. ஸோ பெண்களுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங் அண்ட் பில்டப் ஆயிருக்காங்க. வேற அந்த ஆண்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் கிடையாது. இதை ஒரு மனைவியாக நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம ஹஸ்பண்ட்க்கு டேட்ஸ் ஞாபகம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டை நம்மளே சொல்லி அந்த நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போயிடணும். ரெண்டாவது விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒய்ஃபுக்கு வந்து நிறைய பேசணும்னா எப்படின்னா காலையிலேருந்து நடந்த விஷயம் எல்லாமே ஹஸ்பண்ட் வந்தோடனே அப்படியே சொல்லிடணும். இதுவும் ஸ்ட்ரக்சரலி டெவலப் தான். பட் ஹஸ்பண்டுக்கு என்னன்னா வந்தோடனே ஏன் அப்படி தொணன்னு பேசுற அப்படின்றத கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஸோ ஹஸ்பண்டும் அதை புரிஞ்சுக்கணும். ஒய்ஃபுக்கு நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. ஸோ இந்த ரெண்டும் ஸ்ட்ரக்சரலி நம்ம டெவலப்டான ஒரு விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ எங்கே வந்து மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது, இதனால நம்மளுக்கு ஏன் சண்டைகள் அதிகமாகுது அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய குறை சொல்றது, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப கடும் சொற்களை யூஸ் பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து மட்டம் தட்டுறது, இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம சண்டை போடுறது, எந்த ஒரு விஷயத்துக்கும் பாராட்டுகள் கிடையாது, கோவத்தில் வந்து வார்த்தையை விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது வந்துட்டு இந்த பிரச்சனைகளும் மிஸ்கம்யூனிகேஷனும் அதிகமாகும். உன்னால முடியாது, நீ பண்ண மாட்டேன், நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நீ வேலைக்கு போனாலும் சம்பாதிக்க மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும் போது வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் வந்து சண்டைகள் அதிகமாகுது. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது, இது எப்படி அழகாக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ நீங்கள் சண்டை போடுவோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம நிறைய சண்டை போடுவோம். அந்த சண்டை போட்டாலும் அந்த இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சண்டையோடையோ கோவத்தோடையோ நம்ம பெட்டுக்கு போகக்கூடாது. அன்றைய தினத்துக்கு அந்த கோவத்தையோ அந்த சண்டையோ சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு வீக்கெண்ட்லையோ இல்லை வீக் டேஸோ இல்லை ஒரு லீவ் நாள்லையோ சேர்ந்து சமைக்கணும். அது வந்து இன்னும் உங்கள் அன்பை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். ஈவினிங் டைமில் ஒன்றா வாக்கிங் போக ஆரம்பிங்க. அண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க. அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் சின்ன கிஃப்ட்டு ரொம்ப உங்கள் மனசார கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது வந்து ஹாப்பியாக ஆரம்பிக்கும். ஒருத்தரை பாராட்ட ஆரம்பிங்க. அன்றைக்கி செஞ்ச மனைவி செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா வாயை விட்டு பாராட்டுங்க. ஹஸ்பண்ட் பண்ண சின்ன விஷயமா இருந்துச்சு, இல்லை அவர் போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்குன்னா அன்னைக்கு சொல்லுங்க அவர்கிட்ட, இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னைக்கு நீங்க பண்ணது நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தரை பாராட்ட ஆரம்பிங்க. ஸோ சண்டை வந்து போடுறது வந்து குழந்தைங்களுக்கு முன்னாடி போடுறதையும் தவிர்த்துக்கோங்க. நீங்க இந்த சண்டை இன்னைக்கு போடுறது தான் உங்க குழந்தைங்க வந்து நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக ஆகி ஆகிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஃபியூச்சர்ல இதே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரெண்டு பேரும் ஷேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள மீ டைம்ன்றதை ரெண்டு பேரும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ள ட்ரூத்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிங்க. ஸோ ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு இன்னொரு பொய்ன்றது இல்லாமல் ரெண்டு பேரும் ஹானஸ்டியாக இருங்க, ட்ரூத்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் அழகாக ஸ்ட்ராங்காக கொண்டு போங்க. தேங்க்யூ.